தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆக்டர் ஜெய் இவர் எடுத்துட்டீங்கன்னா சினிமாவில் இவருக்குன்னு ஒரு தனித்துவமான பாதையை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் காப்பி அடிச்சுட்டாருங்க. விஜயை கொஞ்சம் காப்பி அடிச்சாரு, அஜித்தை கொஞ்சம் காப்பி அடிச்சாரு. ஸோ இது மூலியமா இவர் என்ன பண்றாரு, தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோவா வளம் வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. பகவதி மூலியமா இவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு தம்பியா அப்படின்னு நடிச்சிருப்பாரு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவருடைய ஸ்டைல் எல்லாமே பாத்தீங்கன்னா, அதாவது சென்னை 28ல இருக்கட்டும், அவர் அதுக்கப்புறம் நடிச்ச படங்கள் எல்லாமே விஜய் ஸ்டைல வந்து என்ன பண்ணாருன்னா ஃபாலோ பண்ணாரு. விஜய் ஸ்டைல்லயே பேசுறது, அவர் நடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது எல்லாமே நீங்க விஜயோட ஜெராக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஜெய் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அந்த பேட்டர்ன்லயே எப்படி என்ன பண்ணாரு வளர்ந்துட்டு வந்தாரு. இடையில அஜித்தோட மாடலையும் என்ன பண்ணிட்டாரு, உருவிட்டாரு. அஜித் கிட்ட இருந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜித் பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா எந்த ப்ரொமோஷனுக்கும் வர மாட்டார். பிரஸ் மீட், ஆடியோ லான்ச்சு, ட்ரெய்லர் லான்ச்சு எதுக்குமே வர மாட்டார். அவர் படம் நடிக்கிறாருன்னா அவர் படத்தை ப்ரொமோஷனுக்கு எதுக்குமே வரவே மாட்டார். சோ அதே பேட்டர்னை ஜெய் அவர்கள் என்ன பண்ணாரு, கையில் எடுத்தாரு. ஏன் நம்ம அஜித் மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம பட ப்ரொமோஷனுக்கு மத்த பட ப்ரொமோஷன் கூட நம்ம போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா அதை வந்து கையில் எடுத்தாரு. சோ ஜெய் அவர்கள் சினிமா துறையில தனக்குன்னு ஒரு பாதையை அவர் அமைச்சுக்கவே இல்லை. விஜய் கிட்ட இருந்து அந்த நடிப்பு, அந்த ஸ்டைலு அதை எடுத்துட்டு வந்தாரு. அஜித் கிட்ட இருந்து இந்த மாடல் என்ன பண்ணாரு, கொண்டு வந்தாரு. சோ இப்படிதான் பயணிச்சுட்டு இருக்கிறாரு ஜெய் அவர்கள். இடையில தேர்தல் பிரச்சாரத்துல டிவிகேக்கு ஆதரவா என்ன பண்ணாருன்னா பிரச்சாரத்துக்கு எல்லாம் போனாரு. போயிட்டு எல்லாத்திலும் ஒரு கலக்கிட்டு வந்தாரு. விஜய்க்கு நான் ஆதரவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. அவருக்கு ஜெய் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஆச்சு. என்னப்பா ஒரு பட ப்ரொமோஷனுக்கு வர மாட்டாரு, மத்த ப்ரொமோஷனுக்கு வர மாட்டாரு, எதுக்கும் வர மாட்டாரு, இந்த அளவுக்கு வீதி வீதியா இறங்கி விஜய்க்கு வந்து இது மாதிரி பிரச்சாரங்களை செய்யறாரு, பெரிய விஷயம்பா. விஜய் ஃபாலோ பண்ணிட்டு வந்து இந்த அளவுக்கு வந்து விஜய்க்காக நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா எல்லாருமே சொல்லுவாங்க. விஜய்க்காக திரைப்பிரபலங்கள் நிறைய பேர் வந்து களத்துல இறங்கினாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. விரல விட்டு என்ற அளவுக்கு தான் திரைப்பிரபலங்களே என்ன பண்ணாங்கன்னா விஜய்க்கு வந்தாங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதனிடையில ஜெய் அவர்கள் இது மாதிரி பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் பொழுது ஓட்டு போட்ட அன்னைக்கு ஒரு போஸ்ட் ஒன்னு ரிலீஸ் பண்றாருங்க. இந்த போஸ்டரு ரொம்ப சர்ச்சையா பேசப்பட்டது. இவருக்கு ஒரு சில நெருக்கடிகள் கூட கொடுத்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது சூரியன் அஸ்தமாகிறத எடுத்து என்ன பண்ணாரு, போட்டோ போட்டார். இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் அதாவது தேர்தல் போட்டாங்கல்ல அன்னைக்கு அத்தோட சூரியன் கதை முடிஞ்சது. அதாவது உதயசூரியனுடைய கதை முடிஞ்சது, சூரியன் மறையுது அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்றாராமா. இத அவரு கணக்குல இருந்து நீங்க கேட்டீங்கன்னா, நான் அப்படியெல்லாம் போடவே இல்லைங்க, சும்மா அது பாக்குறதுக்கு அழகா இருந்தது, அதை எடுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா அவர் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அவர் சொல்ல வர மெசேஜ் என்ன அப்படின்னா, சூரியன் மறையுது, தமிழக வெற்றி கழகத்தின் மூலமா சூரியன் மறையுது, நாங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியனை மறைய வச்சுட்டோம், இனி சூரியன் எழுந்துக்காது அப்படின்னு ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டாரு. இது நிறைய பேசும் பொருளாச்சு. சில நெருக்கடிகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மனுஷன் பயந்துட்டாப்பல, ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். அதுல இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஆளும் தரப்பினருக்கு ஒரு என்ன பண்ணிட்டாரு, ஒரு எதிரான ஒரு விஷயத்த வந்து போட்டாரு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பல சர்ச்சைகள்ல சிக்கிட்டாரு ஜெய் அவர்கள். ஏன்னா சினிமா துறையில நீங்க இருக்கிறீங்க, நான் அதாவது நீங்க சினிமா துறையில இருங்க, நீங்க யாருக்கு வேணா ஆதரவு தெரிவிங்க, அது உங்க தனிப்பட்ட விஷயம். ஆனா ஆதரவு தெரிவிக்கின்ற பேர்ல ஒரு கட்சியை நீங்க போட்டு தாக்குறீங்கல்ல, அது வந்து தப்பு இல்லை. நீங்க ஆதரவு தெரிவிங்க, உங்க அண்ணனுக்கு நீங்க ஆதரவு தெரிவிங்க. இப்போ இதே சினிமா பிரபலங்கள்ல திமுக சார்ந்த நடிகர்களும் இருக்கிறாங்க, அதிமுக சார்ந்த நடிகரும் இருக்காங்க, பாஜகவை சார்ந்த நடிகர்களும் இருக்காங்க. ஆனா அவங்க கட்சிக்காக சார்பா தான் பேசுவாங்க, அவங்க கட்சிக்காக தான் இது பண்ணுவாங்க. மத்த கட்சி அவங்க அட்டாக் பண்ணிருக்காங்களான்னா கிடையாது. இப்ப திமுக இருக்கிற நடிகைகள் என்ன பண்ணுவாங்கன்னா மேடைகள்ல பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனா வெறுப்பு உணர்வு என்ன பண்ண மாட்டாங்க, ஒருபோதும் தனிப்பட்ட முறையில காட்ட மாட்டாங்க. ஆனா ஜெய் அவர்கள் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி சூரியன் அஸ்தமிக்கிறத போட்டாரு. சர்ச்சைகள் ரொம்ப கிளம்பிடவே மறாத நாள் ஒரு போஸ்ட் போடுறாரு, சூரியன் உதயமாகிறத போடுறாரு. எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்பா நீ என்ன பேச வர, சூரியன் உதிக்குமா உதிக்காதா, சூரியன் மறையின் போட்ட மறாத சூரியன் வந்து உதிக்கிறத நீ காமிக்கிற, என்னதான் உன் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா நிர்வாகிகள்லாம் ஒரு பக்கம் என்ன பண்ணாங்க, சோசியல் மீடியால ஜெய்ய வந்து என்ன பண்ணிட்டாங்க, சூழ்ந்துக்கிட்டாங்க. இப்ப இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும், சினிமாவில நீங்க என்ன பண்றீங்க, படம் நடிச்சீங்களா, போனீங்களா, வந்தீங்களா இருக்கும். ஏன்னா எந்த ப்ரொமோஷனுக்கும் இவர் போறதில்லை, இவர் சொந்த பட ப்ரொமோஷனுக்கும் போறதில்ல, மத்தவங்க பட ப்ரொமோஷனுக்கும் போறதில்ல. அந்த மாதிரி தேர்தலுக்கு போனீங்களா, பிரச்சாரம் பண்ணீங்களா, ஓட்ட போட்டீங்களா, வந்து உட்காந்துருக்கணும். நான் வீராப்பா என்ன பண்றேன், நான் போஸ்டர் போட்டு நான் எதிர்ப்பு கலப்புறேன், நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
சூரியன் அஸ்தமாகிறத போட்டீங்க. அதுல சில சர்ச்சைகளை வந்தது, பிரச்சனைகள் வந்தது. உடனே இதை சமாளிக்கிறதுக்கு மறாத நாள் காலையில சூரியன் உதயமாறத போறீங்க. அதாவது திமுக தோக்குமா ஜெயிக்குமா அதை முதல்ல நீங்க சொல்லுங்க. இரட்டை நாடகம் போடுகிறார் ஜெய் அப்படின்ற ஒரு பேரை டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லணும். படத்துல நடிக்கிற வரைக்கும், சினிமாவில் இருக்கிற வரைக்கும் அவர் பேர் ஒரு ஸ்டேபிளா இருந்ததுங்க. எப்போ இவரு டிவிக்கு சப்போர்ட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாரோ அப்பவே இவர் பேர் கெடுத்தினார். இன்னைக்கு விஜயுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே ரவுண்டு கட்டிட்டாங்க ஜெய்ய அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ பல நடிகர் நடிகைகளும் திமுகவில் இருக்கிறாங்க, அதிமுக இவங்க வராங்களா, பிரச்சாரங்கள் பண்றாங்களா, அவ்வளவுதான், அதோட இது பண்ணிடுறாங்க போஸ்ட்ல. ஏன்னா இவர் தீவிர அரசியல்வாதி கிடையாது. இப்போ நடிகைகளும் தீவிர அரசியல்வாதிகளா இருக்கிறாங்க. பாஜக இருக்கிறாங்க, அதிமுக இருக்கிறாங்க, திமுக இருக்கிறாங்க, பல கட்சிகள் இருக்கிறாங்க, தீவிர அரசியல் இருக்கிறாங்க. ஆனா பிரச்சாரத்துக்கு நட்சத்திர பேச்சாளர்னு வருவாங்க. சோ இவங்க ஆதரவாளராக தான் இருப்பாங்க. அரசியல்வாதி, தீவிர அரசியல்வாதியா இருக்க மாட்டாங்க. ஆதரவாளராக வருவாங்க, திமுக ஆதரவா பேசிட்டு போவாங்க, அதிமுக ஆதரவா பேசிட்டு போவாங்க, பாஜக ஆதரவா பேசிட்டு போவாங்க. ஆனா இவங்களுடைய செயல்பாடுகள் தீவிரமா அரசியல்ல இருக்காது. சோ ஜெய் அவர்கள் என்ன பண்ணிருக்கலாம், ஒரு ஆதரவாளரா வந்து போயிருக்கலாம். நானும் தீவிரமான அரசியல்வாதி, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாலின்ட்டா மாட்டிக்கிட்டு சிக்கி சின்ன பின்னமா இருக்கிறாரு சோசியல் மீடியாக்கள்ல அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கலாம், ஒண்ணு சூரியன் தான்ப்பா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிருக்கலாம். போட்டோவே போட்டிருக்க வேண்டாம். ஒரு போட்டோவை போடுறேன் திமுக தோக்குது அப்படின்ற ஒரு அர்த்தத்துல ஒரு போட்டோ போட்டுட்டு சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் வந்த பிறகு இல்ல ஃபர்ஸ்ட் வந்தாலிங்க திமுக ஜெயிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ போடுறீங்கன்னா உங்களுடைய இரட்டை நாடகம் வெளிவந்துருச்சு அப்படின்னு. இன்னைக்கு விஜயுடைய ஆதரவாளர்களும் நம்பலையே, உங்களை யாரும் பெருசா எடுத்துக்கவே இல்லையே, உங்களை அவ்வளவு கான்பிடண்டா யாருமே இது பண்ணல. இவரு விஜய்க்காக ஸ்டாண்டபிளா நிப்பாரு அப்படின்னு யாருமே எடுத்துக்க முடியல. ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனை தான் உடனே இவர் மாறுறாருப்பா அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. சோ ஜெய் அவர்கள் எப்படி படத்துல நடிச்சுட்டு ப்ரொமோஷன் போகாம வீட்டுல இருக்கிறாரோ, பிரச்சாரத்தை செஞ்சுட்டு ஓட்டு போட்டு வீட்டுல இருந்திருக்கணும். கையை கால வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணும். தேவையில்லாம ஒரு போஸ்டர் போட்டுட்டு அதுல பிரச்சனை வந்து திருப்பி இன்னொரு போஸ்டர் போட்டு பேரை கெடுத்துக்கினாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை பத்தியோட கருத்து அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.